everyone, welcome back to my channel. Hope you guys are doing well. Thank you so much for coming back, guys. So as you see from the title, so இன்னைக்கு நான் வந்து ஷீக்லாம் உடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி இந்த மேக்கப்பை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஷீக்லாம் வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு பிராண்ட், வேர்ல்ட் வைட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் வைரல். எஸ்பெஷலி தேர் திஸ் product is the liquid contour and liquid blush. இது வந்து viral, it's a viral product. So இது எல்லாமே இப்போ நம்ம இந்தியால கிடைக்குது on tira.com. so நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் and I have used to create this makeup look. இதெல்லாம் எப்படி போச்சு, எப்படி நான் இதை கிரியேட் பண்ணேன் and எந்தெல்லாம் ப்ராடக்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா continue watching. And if you're new to my channel, please take a moment to subscribe and like this video if you liked it actually. Then without any further delay, let's begin. So guys, நான் வந்து already primer and color correction எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து limited products தான் வாங்கியிருக்கேன், like main important products தான் வாங்கியிருக்கேன், like foundation, concealers and all. So first வந்து ஷீக்லம் உடைய complexion pro long lasting breathable matte foundation. So இது வந்து matte variant, அவங்களுடைய hydrating variant கூட இருக்குது for dry skin people. So நான் வந்து matte girl அப்படிங்கனால நான் இதை வாங்கினேன். ஒரிஜினல் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வெல்வெட் பவுச்சோட வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாட்டில் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திஸ் ஹவ் த ஒரிஜினல் பேக்கேஜிங் ஆஃப் த ஃபவுண்டேஷன் லுக்ஸ் லைக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஸ்லீக்கான டீசெண்டான ஒரு டிசைன் தான். அண்ட் ஐ காட் த ஷேட் கேரமல் இன் இட். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ரஷ் கிட்டெல்லாம் இருக்குது, பட் நான் அதெல்லாம் வாங்கலை. நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த பியூட்டி பிளெண்டர் மாற்ற வாங்கினேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வெட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த சைஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது, இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் தான் வந்தது. ஸோ இது வந்து 199. ஸோ அதனாலே லெட்ஸ் ட்ரை இட் அப்படின்னு வாங்கினேன். ஸோ நல்லா பாட்டிலில் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இட் கம்ஸ் வித் a பியூட்டிஃபுல் பம்ப். ஓ வாவ், நைஸ். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் வந்து டாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் and it helps me a lot. இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. நம்ம டைரெக்டாக பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் பியூட்டி பிளெண்டர்னால கொஞ்சம் ப்ராடக்ட் இதுலேயே போயிடும். பிளெண்டிங் வைஸ் இட்ஸ் பிளெண்டிங் பியூட்டிஃபுல்லி. என்னன்னா இது சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிடணும். அந்தளவுக்கு லிக்விட் இல்லைங்கிறதுனால. ஸோ கவரேஜ் வந்து ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கிறத எடுத்து நான் பூசிக்கிறேன். So guys, this is how my face looks after 2 pumps of the foundation. So இது வந்து foundation wise ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் blending தான் எனக்கு blend பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகுது. மேபி பிகாஸ் ஆஃப் த பியூட்டி பிளெண்டராக கூட இருக்கலாம், ஏன்னா இதுவும் புதுசு. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் கோனா ஒர்க். பட் ஃபவுண்டேஷன் வைஸ் ரொம்ப நல்லா கவரேஜ், ஒரு ஃபுல் மேட் ஃபினிஷிங் இருக்குது. as you can see, எந்த ஷைனிங்கே இல்லாமல் ஒரு லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த ஃபீல் இல்லை, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹெவி ஃபீல் ஆகும் புது ஃபவுண்டேஷன் போடும்போது. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் ஷேட் வைஸ் ஒரு டேட் பிட், ஒரு சின்ன நூல் அளவுக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. பட் நம்ம ஓவராலாக ஃபேஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அது என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம், டார்க்காக இருந்தால் இட்ஸ் ஓகே, வி கேன் யூஸ் இட் வித் லைட்டர் கன்சீலர். பட் எனிவே ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ ரியலி லைக் இட். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து ஒரு ஆவரேஜ் பியூட்டி பிளெண்டர் தான். எந்தளவுக்கு பிளெண்டிங் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வில் பி மூவிங் ஆன் டு த கன்சீலர். ஷீக்லாம் உடைய லைக் மேஜிக் 12 hours full coverage concealer. So I got the shade caramel and golden. So this is how the packaging looks like. So இது வந்து shade caramel. So நான் வந்து caramel around my mouth and under eyes apply பண்ணிக்கிறேன். And wherever I have a little bit of pigmentation, கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல. ஸோ I'll move with my brushes. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷேட் கேரமல். as you can see, ஃபவுண்டேஷன் ஷேட் தான், ஃபவுண்டேஷன் பேர் தான் இருந்தது. பட் this is little lighter for my skin tone. அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து அந்தளவுக்கு வார்மாக எதுவும் இல்லை, ஒரு நியூட்ரலான ஒரு ஷேடில் தான் இருந்தது ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கன்சீலருமே அப்படி தான், அந்தளவுக்கு இதாக இல்லை. லைக் இட்ஸ் மேட்சிங் மை ஸ்கின் டோன் வெரி நைஸ்லி. அண்ட் பிளெண்டிங் வைஸ் இட்ஸ் பிளெண்டிங் பியூட்டிஃபுல்லி guys. ஸோ திட்ஸ் ஹவ் மை ஃபேஸ் லுக்ஸ் வித் த கேரமல் ஷேட் கன்சீலர். எனக்கு என்ன தோணுதுன்னா, we'll keep it with this. I'm not going to use the shade golden because my skin is
really good highlighter. As I said, நான் வந்து lighter shade போடுறதா இல்லை because after blending thoroughly I feel this is good enough to highlight my face. So next வந்து Shiglam உடைய viral products யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்னால தான் Shiglam வந்து ரொம்ப நாளாக வைரல் ஆச்சு, எல்லாருமே வாங்கணும்னு நினச்சது. This is the Sun Sculpt Liquid Contour and Color Boom Liquid Blush. So நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணியிருந்தேன் because I was so excited to try. So anyway, இன்னொரு வாட்டி நம்ம இதை போட்டு பார்க்கலாம் வித் த ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாமே. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வருது. this is the Sun Sculpt Contour Liquid Contour in the shade Terracotta. So this has beautiful package guys. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக்கேஜ். And the shade is really a good match. So இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி என்னோட ஃபேஸ்க்கு இது. ஸோ NC42 இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து NC44 ஷேட். ஸோ இன்னும் ஒரு ஷேட் டார்க்காக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆக்சுவலி இருக்குது, அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலை, வெறும் 4 ஷேட்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை தீஸ் பீப்புள் திங்க் தட் டார்க்கர் ஸ்கின் கேர்ள்ஸ் won't யூஸ் லிக்விட் ப்ளஷ் ஆர் எனி திங். அவங்களே நினச்சிப்பாங்களோ என்னமோ தெரியல. that should be avoided. They have to launch entire shade ranges. Then only people can buy whatever they want to, right? So என்னோட ஒப்பீனியன் இது. ரொம்ப நாளாக நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தது. So this is how my liquid blush looks. As you can see, it was very effortless in blending. Blending வந்து as you can see just paste இருக்கும்போதே blend ஆயிடுச்சு. It was so damn easy to blend this liquid contour. Actually the bronzer மாதிரி தான், not like a contour, it's like a purely bronzer thing. So next we'll be moving on to this Color Boom liquid blush. I got the shade Swipe Right. So this is how the packaging of the blush looks like, exactly like their liquid contour. I'm going to keep 2 dots. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு pigmented and very blendable and long lasting blushes. So as you can see, a beautiful reddish pinkish kind of a shade. So my face with the contour and the blush, as you can see, a nice thing, it's coming together. So next வந்து face செட் பண்றதுக்கு அவங்களுடைய setting powder வாங்கிருக்கேன். இது வந்து Shiglam Baked Glow setting powder. This is how the packaging looks like. It's another packaging, original packaging, and I got the shade light brown. So இது வந்து ஒரு powder proof photo கொடுத்திருக்காங்க. How the powder looks like, கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கு. நான் நினச்சது வந்து எப்பவுமே பனானா வாங்குறோமே அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன். இட்ஸ் வெரி ஸ்மூத், நல்லா தான் இருக்குது. So I'm going to apply with a powder puff. Wow, that's nice. It is really matching my skin tone. So it's not any highlighting thing. It's going to set my face. It was ரொம்ப நல்லா இருக்கு. Seriously, it's mattifying everything, as you can see. So இதுக்கு வந்து கொஞ்சமாக கவரேஜ் இருக்கு. So that நான் ஆல்ரெடி போட்ட blush வந்து கவர் ஆயிடுச்சு. I really like this powder. As you can see, my face is looking very mattified, and I really like that. அந்த smoothness ரொம்ப நல்லா இருக்கு, and கொஞ்சமாக glow கொடுக்குது. As it says glowy setting powder, அந்த அளவுக்கு glow கிடையாது, ஒரு tad bit ஒரு குட்டி glow இருக்கு. ரொம்ப கூந்த பார்த்தா மட்டும் தான் தெரியும். Otherwise it's a very normal thing. So next moving on to their highlighter and blush duo. So இது வந்து Shiglam Glam 101 hybrid highlighter and blush duo. இது Saint Topaz அப்படிங்கிற ஒரு ஷேட். So this is how the product looks like. ஒரு highlighter அப்புறம் ஒரு blush வருது. So இது வந்து கவரேஜ்க்காக இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. And let's use this blush now. So it's kind of a rosy pink kind of a blush. Pigmentation is really nice guys. Seriously, pigmentation ரொம்ப நல்லா இருக்கு. So let's highlight the face. நான் வந்து ரொம்ப நாளாச்சு highlighting எல்லாம் போட்டு. So let's see. இது வந்து கொஞ்சம் பிங்கிஷாக தான் இருக்கு. Wow, it's so gleaming. நான் இந்த மாதிரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. But it's nice, really nice. So actually இது நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு அந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியல. பிகாஸ் இது வந்து பிங்க் அண்டர்டோன் இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு என்னோட ஃபேஸ்க்கு நல்லா இல்லை. ஸோ நான் யூஸ்வலி லைக் கோல்டன் ஷேட் இருக்கிற ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பிங்கிஷ் ஷேட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ ஃபார்முலா வைஸ் நல்லா இருக்குது.
ஒரு குட்டி குட்டி ஷிம்மரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. பட் ஷேட் ஐ டென்ட் லைக் இட். ப்ளஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஐ மேக்கப். நான் ஐ மேக்கப்புக்கு வெறும் ஐ ஷேடோ பேலட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அவங்களோட ப்ரோ பென்சில், ஐலைனர், மஸ்கரா நிறைய இருக்குது. பட் லெட்ஸ் ட்ரை வித் ஐ ஷேடோ அப்படின்னு வாங்கியிருக்கேன். பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதனால் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். ஸோ ஐ ஷேடோக்கு ஷீக்லம் உடைய ஜாஸ் ஜிக்ஸா ஐ ஷேடோ பேலட். ஸோ இதுதான் அந்த பேக்கேஜிங். அண்ட் ஐ காட் இன் மாவ் இங்க் ஆன். ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்கேஜிங் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் திஸ் வாட் த பேலட் லுக்ஸ் லைக். பியூட்டிஃபுல் கூல் டோன் கைண்ட் ஆஃப் ஐ ஷேடோ திங். ஸோ ஜென்ரலாக இப்போல்லாம் இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலே இதே தான் வாங்கினேன். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த டார்க் ப்ரௌன் ஷேட். வாவ், தட்ஸ் எ பியூட்டிஃபுல் பிக்மெண்ட். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. பிக்மெண்டேஷன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. லெட்ஸ் வித் blend with the empty brush. ஸோ இதில் ஒரு மிரர் கூட வருது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளெண்டிங் ஆக்சுவலி கஷ்டமாக இருக்குது. லெட்ஸ் யூஸ் திஸ் லைட் ப்ரௌன் ஷேட் டு see how this gonna blend with the both colors. அதுக்காக இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணுவேன். ஷிம்மர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை. ரொம்ப பவுடரியாக இருக்குது. ஒட்டிக்கவே மாட்டேங்குது. அண்ட் ஷிம்மர்ஸ் ஆல்சோ வெரி பேசிக் ஷிம்மர்ஸ். as you can see அந்தளவுக்கு எடுத்து காட்ட மாட்டேங்குது. ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஷிம்மர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே போட்டு யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ வித் செட்டிங் ஸ்ப்ரே இட்ஸ் ஒர்க்கிங். without it's not working at all. Just removing the fallout with the powder. ஸோ அப்போவே யூஸ் பண்ண பவுடர் வச்சு அந்த ஃபாலோட்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதர்வைஸ் இட்ஸ் கோனா ஸ்பாயில் மை ஃபேஸ். ஸோ லெட்ஸ் யூஸ் திஸ் பிளாக் ஷேடோ ஆஸ் எ லைனர். ஆக்சுவலி என்னென்னா இந்த பிளாக் ஷேட் வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்குது. as I thought it came. So pigmentation wise ரொம்ப நல்லா இருக்கு. Blending wise it's very bad. So this is the complete eye makeup using the Sheglam's Mauve Ink eyeshadow palette. So moving on eyeshadow palette. So as you can see it's a good average palette. அந்தளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. ஷேட் வைஸ் நல்லாயிருக்கு. பிக்மெண்டேஷன் இஸ் ரியலி குட். வெரி குட் பிக்மெண்டேஷன். பட் the blendability was not that great. So it was hard for me to blend this portion. And as you can see the black shadow is really nice. As I said pigmentation nala idu vandu romba nalla theriyudu. In case blend pannona take little by little and you have to work really good with this eyeshadow palette. I feel it's a average palette. So next moving on to the lip products. adukku na moonu variant vaangirukken. Neriya lip products irukku like lip duos, lip liners, bullet lipstick, matte lipstick, tint and shine. A lot of variety of lipsticks was there, but I chose to buy this one. Idu vandu bullet lipstick or matte lipstick and or lip liner. So bullet lipsticks vandu indha maadhi oru packaging la dhaan varudhu. New cute kind or nalla packaging or fun colors. So let's watch it. So this is the shade called Born to Stand Out. So idu vandu romba kuttiya dhaan irukku. Ivlo dhaan irukku. So idu vandu or matte lipstick. Wow, that's a beautiful pigmentation. So or cream to matte finishingங்கிற மாதிரி இருக்கு. போடும்போது சூப்பரா கிளைட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் applied like that. So இது எனக்கு ஷேட் நல்லா இருக்கும் ஆக்சுவலி என்னோட ஸ்கின் டோனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷேட் வந்து Dare to Be. ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் அண்டர் டோன் இருக்கிற ஷேட். வாவ், ரெண்டு ஷேடுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ரியலி லைக் த ஷேட்ஸ். ரொம்ப நல்லா பிக் பண்ணியிருக்கேன். and this a matte finishing அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. இது வந்து ஷீக்லாம் உடைய மேட் அலோர் லிக்விட் லிப்ஸ்டிக். ஷீக்லாம் சோ லிப்பி லிப் லைனர். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் தீஸ் டூ காம்போ பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் இட். The first day when I received this I was super excited to try, so I applied this one. So I'm going to use the lip liner. So this is what the lip liner looks like. I got the shade, wow, it's a beautiful brown. I got the shade but first coffee அப்படிங்கிற ஒரு ஷேட். It's very smooth and good pigmentation actually, and it's a good long lasting. That's a beautiful brown shade. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. So if you have my skin tone or darker than me, it's a beautiful brown shade. So next move on to the liquid lipstick. This is the shade Mauve. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு nude shade, ஒரு brown nude kind of a shade இது. So I'm going to apply this. Alone இது வந்து எனக்கு நல்லா இருக்காது. With this lip liner it's going to match. So guys,
It's a beautiful duo. I really like the liquid lipstick. Actually guys, இது வந்து அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப லிக்விடியா இருக்குங்கிறதுனால, ஸோ we have to take a very minimum amount and apply then blend it. ஸோ இது கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ டைரக்டா எடுத்து போடாம கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணணும். ஸோ that's the only thing you have to keep in your mind. And the combo of this is really nice. A beautiful combo. Definitely recommended to check this. So guys, this is the full face of makeup using SheGlam products. So guys, as you can see, the base is looking very flawless. So overall எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. The foundation is sitting beautifully on my face and the concealer is really nice, and this powder made my face very smooth and matte. So எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த base products தான். Even this contour and the blush is also really nice with this highlighter. Everything is really nice. Even the lipstick, as you can see, so போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. It's completely dried and it's transfer proof now, and highly recommend to check this out guys. The only thing which made me disappoint was the eyeshadow palette. only அந்த ஷிம்மர் ஷேட் மட்டும் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஈவன் இஃப் மேட் ஷேட் வந்து பிளெண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே, பட் ஷிம்மர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா I would have given 10 out of 10. Now I can give you 6 out of 10. That's all. So guys, thank you so much for watching. Hope you enjoy watching this video guys. If you enjoyed, give this video a big thumbs up. Comment below what's your opinion, and if you have already tried SheGlam products, let me know what is that product, and if you are willing to try any of these products, let me know in the comments. I'll share you all the links in the description box, so please do check this out. And yeah, thank you so much for watching guys. Bye, take care.